எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களது மருத்துவ நண்பன் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ், எம்எஸ், ஜெனரல் சர்ஜன். பொதுவாக கிராமப்புறத்து மக்கள் வெகுளிகள், மருத்துவர்களை கடவுள் என்று நம்புவார்கள். நோய் பயம் அதிகம், பயங்கரம். ஆகவே அவர்களின் சொத்து, நகைக்கடன், மேலும் பல பல வீண் செலவுகள் அவர்களுக்கே தெரியாது. குழந்தை பிறந்தவுடன் அந்த தொப்புள் ஆரம்பத்தில் லேசாக அந்த தொப்புள் கொடி தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த தொப்புள் கொடி, வெட்டிவிட்ட தொப்புள் கொடி 1 வாரம் 10 நாளில் ஆறிவிடும். குழந்தை அழுகும் பொழுது தொப்புள் கொடி, அந்த அம்பிளிக்கல் ஸ்கார் ஸ்லைட்டாக பல்ஜ் ஆகும். 1 or 2 years that will settle, and when neonate, when becomes a small child, that the child will be totally normal. So தொப்புளில் ஒரு தழும்பு இருக்கிறது. ஒரு ஆணுக்கு இந்த அம்பிளிக்கல் குவாட்ரண்ட், 5th quadrant of the abdomen, அதில் ஒரு தொப்புள் இருக்கிறது. இந்த ஆண் அவனுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க், வெயிட் லிஃப்டிங் ஆர் ஹைடெக் ஸ்போர்ட்ஸ்மேன், ஹைடெக் ஜிம்னாஸ்டிக் ஒர்க் அவ்வாறு செய்யும் பொழுது, ஆர் இஃப் தி மேல் பர்சன் இஸ் addicted to smoking and is basically is obese, அவ்வாறு இருக்கும்பொழுது வயிற்றில் அப்டாமினல் ப்ரெஷர் ஏறியவுடன் இந்த தொப்புள் பல்ஜ் ஆகிறது. அந்த தொப்புள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி கொண்டிருக்கிறது. அந்த தொப்புள் சின்னதாக பெருசாக இருந்தால் அதில் வயிற்றில் பேக் சைடில் இருக்கும் அந்த ஸ்கிரீன் போல் இருக்கும் கிரேட்டர் ஒமெண்டம், அதுதான் தொங்கிக் கொண்டிருக்கும். அது உள்ளே நுழையும். அதற்கு ஒமெண்டோசீல் என்று பெயர். அந்த தொப்புள் மிகவும் பெருசாகி, இது நான் திருநெல்வேலி மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ண கேஸ்கள். இந்த தொப்புள் பெருசானவுடன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அதற்குள் நுழைகிறது. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் அது நுழைந்து அது பின்னால் தன்னால் ரிட்டர்ன் ஆகிவிட்டால் அதுக்கு ரெடியூசிபிள் ஹெர்னியா என்று பெயர். சில சமயம் ஸ்மால் இன்டெஸ்டைன், அது உள்ளே நுழைந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சில நேரத்தில் இவ்வாறு சுத்தி கொள்ளுகிறது. இவ்வாறு ஸ்மால் இன்டெஸ்டைன் சுத்தி கொண்டவுடன் that becomes an obstructed hernia, and obstructed hernia அதற்கு blood supply கம்மியானவுடன் strangulated hernia அவ்வாறு மாறுகிறது. ஆகவே அப்பொழுது அது ஒரு எமர்ஜென்சியாக மாறுகிறது.